So good evening, welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என் லெவல்ஸை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ என் லெவல்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை, அதுவும் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் வாட் எவர் ஐம் போஸ்டிங் இஸ் ஒன்லி ஃபார் அ எஜுகேஷன் பர்பஸ். இது என்னோட டிஸ்க்ளைமர். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஐ ஹவ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. ஸோ இந்த லெவல்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இது ரிசல்ட் கண் முன்னாடியே தெரியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் அதர் சேனல்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு 1 வீக் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குதா, இல்லை சொன்ன மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை மார்க்கெட்டோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கான்றது தயவு செஞ்சு இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்னோட பாக்ஸ் கீழே இருந்துச்சுன்னா அது புட்டில் இருக்குன்ட்டு. மார்க்கெட்டில் கிளியர் கட் இட் வாஸ் அ புட் சைடு. பெரிய ஃபால், கிட்டத்தட்ட 7% வந்து நேற்று மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி. ஸோ நேற்று முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இதை ட்ரேட் பண்ணுறது வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோனை எழுதிக்கோங்க. நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் இஸ் 49,752, 49,752 அண்ட் 49,446. இது நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன். அதே மாதிரி நம்மளோட டவுன் சைட் பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட டவுன் சைடு பாக்ஸ் 45,146 to 44,397, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கிட்ட நம்மளோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த இடத்துல எங்கே வந்தாலும் மார்க்கெட் ஒரு பெரிய சப்போர்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, பெரிய சப்போர்ட், பிக் சப்போர்ட். ஓகே, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ எழுதிருப்பீங்க, இது 2 ஜோனை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு கேப் டவுன். ஓகே, ஜி டவுன் அப்படின்னு எழுதிக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல்ஸ் பாருங்கள். இந்த லெவல் 46,075. ஸோ 46,075 மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் இங்கே 45,146 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மெதுவாக ஸ்லோவாக அப்சைட் மூவ் ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் கால் சைடு, சிஇ சைடு போகலாம். ஓகே, நல்லா பாருங்கள், மார்க்கெட் சிஇ சைடு போகலாம். வித் எந்த இடம் லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இப்படி உங்களுக்கு இதோட ரிஜெக்ஷன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இப்படி கேண்டில் ஃபார்ம் மினிமம் ஒரு 4 to 5 கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 4-5 இருந்தால் போதும். இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்டாக இந்த இடத்தோட நீங்கள் பிரேக் அவுட்டில் மார்க்கெட்டில் நீங்கள் கால் சைடு எடுக்கலாம். ஸோ இதோட லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் கால் சைடு போங்க. ஃபஸ்ட் டார்கெட் ஆனது 46,075 வரும். நல்லா பாருங்கள். இது எப்போ வரும்னா நீங்கள் மார்க்கெட்டில் கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் இந்த பண்ணணும், அது வரைக்கும் பண்ணக்கூடாது. 46,075, செகண்ட் டார்கெட் 46,936, ஈவன் தேர்ட் டார்கெட் 47,433 வரைக்கும் வரும். திரும்ப இதுக்கப்புறம் இங்கே டான்ஸ் ஆடும். திரும்ப இது பிரேக் ஆச்சுன்னா திரும்ப இது பிரேக் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. திரும்ப வந்து இங்கே 46,075 வரும். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் சீஸா மூமெண்டம் வரும். ஓகே, ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஓகே, ஸோ ஸ்பெஷலி இந்த சீஸா மூமெண்டம் வரும். இது சினாரியோ நம்பர் 1. இது சினாரியோ நம்பர் 1. ஓகே, ஸோ வாட் இஸ் சினாரியோ நம்பர் 2? நல்லா பார்த்துக்கோங்க. சினாரியோ நம்பர் 2 என்னென்னா, சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய கேப் டவுன் இது கீழே நடந்துருச்சு 44,397. நல்லா பார்த்துக்கோங்க, 44,397 கீழே கேப் டவுன் நடந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் என்ன பண்ணுது. மார்க்கெட்டில் இப்போ இதே பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாக்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் புட் சைடு எடுங்க. ஓகே, பை, இந்த புட் சைடு பிஇயை பை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டில்
பிக் டார்கெட்ஸ் காத்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரொம்ப மார்க்கெட் ஃபால் ஆயிருச்சு. 7% இஸ் மோர். ஓகே. ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு இது போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் மிக்ஸ்அப்பில் தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இது ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புட் சைட் போங்க. சப்போஸ் புட் சைடில் இந்த 44,000 பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த மாதிரி 44,000 இது பிரேக் ஆகுது இந்த லெவலில், அதாவது என்னோட இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 44,397 ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எழுதிக்கோங்க. நான் இதில் இங்கே மார்க் பண்ணலை. ஃபஸ்ட்டு டார்கெட் எழுதிக்கோங்க 444,160 அண்ட் செகண்ட் டார்கெட் 43,876. ஸோ இது ரெண்டும் டார்கெட்ஸ் வந்து டவுன் சைடில் வரும். ஓகே, டன். சேஃப் டார்கெட் சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் வரும், பட் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப சேஃபான டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. டன். சரி வாங்க, இது சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எல்லா சினாரியோ சொல்கிறேன், ஸ்பெஷலாக நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து ஜஸ்ட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், மார்க்கெட் ஃப்ளாட் ஆகணும், வெயிட் பண்ணுங்கள். எப்போ இதோட பிரேக் அவுட் அப் சைடு இல்லாட்டி டவுன் சைடு, ஒரு 15 மினிட்டோட பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ். நார்மலாக டவுன் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது இந்த டார்கெட் வரும் 46,075. ஓகே, இந்த டார்கெட் வரும். இது பிரேக் ஆனால் மட்டும்தான் இங்கே, ஏன்னா இங்கே ரொம்ப ஹெவியான சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ 45,826, 659 ரொம்ப சப்போர்ட். ஸோ என்னோட டார்கெட் இங்கே இது வரைக்கும் தான். இதில் இது புட் சைடில். சப்போஸ் கால் சைடில் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 15 மினிட்கோட பிரேக் அவுட் கால் சைட்ஸில் கொடுத்துருச்சுன்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பாக்ஸ் கிட்ட போயிடும். நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த பாக்ஸ் கிட்ட போயிடும். ஸோ இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன நல்லா பாருங்கள். இட் இஸ் 49,752, 49,446. டன். எங்கேருந்து? ஸோ 47,433லேருந்து 49,446 வரைக்கும் போயிடும். இது சிஇ சைடு. ஸோ முக்கியமான விஷயம், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு இல்லை லைட் சின்ன கேப் டவுன் இல்லை சின்ன கேப் அப் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 3. ஓகே, வாங்க சினாரியோ நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் சப்போஸ் இன்றைக்கி கேப் அப் எடுத்துருச்சு, பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, எடுத்த உடனே போயிடாதீங்க. மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் எடுக்கும், இந்த இடம் எங்கேயோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இன்பிட்வீனில் எங்கே ஓப்பன் ஆனாலும் வேணா என்கிட்ட கேட்பீங்க, சார் கேப் அப் எடுக்குதானே இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்பிட்வீன் ஓப்பன் ஆகட்டும், கேப் அப்பில் மேலே போகிற மாதிரி போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு அதே தான் 15 to 20 இன்பிட்வீன் எங்கே ஒயிட் ஏரியா, எந்த ஒயிட் ஏரியாவில் நீங்கள் ஓப்பன் ஆனாலும் 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதில் எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ, நார்மலாக பிரேக் அவுட் வந்து பிரேக் அவுட்டுன்னு போட்டுக்கிறேன். நார்மலாக பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு புட் சைடில் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிஇ சைடில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஏரியாவில் வந்துட்டு கேப் அப் எடுக்கணும், கேப் அப் இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. கேப் அப் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டார்கெட் 47,433, 46,936 வரைக்கும் டார்கெட் வரும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் நல்லா ஒரு கேப் அப் எடுத்து மார்க்கெட் இது பிரேக் அவுட் ஆகி இதுக்குள்ளே போகுதுன்னா இது ஹெவி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் 49,752 49,446. ஸோ இது நான் சொல்கிற சினாரியோ நம்பர் 4. திரும்ப சொல்கிறேன், சினாரியோ நம்பர் 4 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட். ஸோ சினாரியோ நம்பர் 4 என்னென்னா, மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் எடுக்குது, இங்கே லெவல் கிட்ட எங்கேயாவது போய் மார்க்கெட்டில் இப்படி டச் ஆகுது. ஓகேவா, டச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக இதை பாக்ஸாக வரைஞ்சிக்கோங்க. மினிமம் 4 to 5 கேண்டில், மினிமம் 4 to 5 கேண்டில்ஸ் வேணும். ஓகே, ஸோ மினிமம் 4 to 5 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து
எப்போ இதோட பாக்ஸை பிரேக் அவுட் ஆகுதோ மார்க்கெட் உடனே புட் சைடு வந்துடும், நீங்கள் பிஇ பை பண்ணணும். ஓகே, புட்டு பை பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,433, அகைன் 46,936. ஸோ இது சினாரியோ நம்பர் 4. ஸோ லாஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வாட் இஸ் சினாரியோ நம்பர் 5? ஸோ மார்க்கெட்டில் பெரிய கேப் அப், ரொம்ப ஹெவி கேப் அப், இதுக்கு மேலே இருக்குது, இதுக்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, இதுக்கு மேலே கேப் அப் ஆச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நான் உடனே போக மாட்டேன். பெரிய கேப் அப் ஆகி இதுக்கு மேலே இதுதான் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். ஓகே, ஒரு 4-5 கேண்டில்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட், அதோட பிரேக் அவுட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டார்கெட் 977 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டார்கெட் 50,977 வரும். அது இன்னைக்கு வருமா வராதா, வி டோன்ட் நோ. பட் என்னோட சினாரியோஸ் 5th சினாரியோ லாஸ்ட்டு சிஇ சைட், சிஇ பை, இதுக்கு மேலே பட்டு இது வரைக்கும் டார்கெட் வரும். திரும்ப இந்த டார்கெட் வந்து திரும்ப இங்கேயும் டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகே, 50,977, 51,139, 51,139 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் நியூ ஹை ஃபார்ம் பண்ண, அது வரைக்கும் ஃபார்ம் ஆகாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மார்க்கெட் அதிகமாக ரொம்ப டவுனில் வந்துருச்சு. ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட்னால நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருந்தேன், படித்து சொன்னேன். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு ரூலிங் பார்ட்டிக்கு சென்ட்ரலில் சீட்ஸ் நான் சொன்னது வெறும் 330 கம்மியாக தான் இருக்குன்னு. ஓவரால் அலைன்ஸ் டுகெதர் எல்லாம் சேர்ந்து கம்பைன் பார்ட்டியோடது. ஸோ 330 தான் ரூலிங் பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இன்னமும் கம்மியாயிருச்சு, லெஸ் தேன் 300 ஆயிடுச்சு. ஓகே, லெஸ் தேன் 300 ஆயிடுச்சு. ஸோ அதோட பேனிக் தான் மார்க்கெட்டில் நேற்று கிரியேட் ஆச்சு. ஸோ ரூலிங் பார்ட்டி ரூல் பண்ணுமா பண்ணாதா? பட் இப்போவும் நான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் சரி, மோடி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஓகே, இது என்னோட பர்சனல் வியூ. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி சொல்ல, என்னோட பர்சனல் வியூ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ எலெக்ஷனை தூக்கிட்டு ஏன் இதில் வரீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அவர் பர்சனல் வியூ. அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே மார்க்கெட் திரும்பவும் ரிகவர் ஆயிரும். நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் திரும்ப ரிகவர் ஆகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 5ஆம் தேதி, அதாவது இன்னிலேருந்து அடுத்த ஒரு 5 நாள், அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் நான் சொல்லவே இல்லைன்னு அடுத்த இதில் கமெண்ட் பண்ணுவேன். 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்கும். ஓவரால் இந்த ப்ரைஸ் பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸ் 49,936, 928. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ப்ரைஸ் பார்க்குறீங்க, 10ஆம் தேதி பாருங்கள், டெஃபினட்டாக சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் அப்சைடில் தான் இருக்கும். அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வில் பி இன் அப்சைட். ஏன்னா எது பண்ணியாவது அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் மை வியூ. ஸோ டோட்டல் உங்களுக்கு 5 சினாரியோ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். 10ஆம் தேதி வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்பு இருக்குல்ல, போகும், அவ்வளோதான். ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஸோ 3 கண்டிஷன் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஒரு வாரம் என் கூட இருப்பீங்க, யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோன்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு இதுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். ரைட், ஸோ இன்னிலேருந்து மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இன்னிலேருந்து நீங்கள் பிடிஎஸ்டி எடுங்க, நோ இஷ்யூஸ். பட் அவசரப்பட்டு நான் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும், ஐ மீன் 4ஆம் தேதி வரைக்கும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ சேவ்டு மெனி. ஓகே, அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ஹாப்பி. ஸோ நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை என்ட்ரி பண்ண வேண்டான்னு சொன்னீங்க மார்க்கெட்டில். ஐ ஹாவ் நாட் என்டர்ட் இன் த மார்க்கெட். தட் இஸ் வெரி ஹாப்பியஸ்ட் திங். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட் ஸ்டார்ட். சேம் சினாரியோ. கீழே இருக்க பாக்ஸை எழுதிக்கோங்க. மார்க்கெட் கீழே இருக்கிறது 21,048, 20,833. ஓகே, ஸோ 21,048, 20,833.
ஸோ மார்க்கெட் சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு கேப் டவுன் நிஃப்டியில். ஓகே, ஸோ நிஃப்டிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இன்னைக்கு ஒரு கேப் டவுன், ரைட். ஸோ இந்த கேப் டவுன் ஆனப்புறம் மார்க்கெட் நல்லா பாருங்கள், கேப் டவுன் ஆகுதா? கேப் டவுன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் 21,281, 21,142, 20,000 இது எல்லாமே பெரிய குரூஷியலான சப்போர்ட் ஜோன், எல்லாமே சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கே அவங்க சினாரியோ நம்பர் 1க்கு வரும். ஸோ சப்போர்ட்டில் வரும் மார்க்கெட்டில். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்போ இந்த 21,281 பிரேக் ஆகுதோ பாருங்கள். ஸ்மூத்தாக வேணும்னா 21,281 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக 21,887 போயிடும். 21,887 போகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே போகிறனால நீங்கள் பை என்ன பண்ணணும்? சிஇயை பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 21,887 வந்து விடும். இது வந்து எப்போ மார்க்கெட்டில் கேப் டவுன் நடந்து இந்த இடத்துல நம்ம லெவலில் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா அவசரப்படாதீங்க. இது கொஞ்சம் சப்போர்ட் ஜோன், இந்த இடத்த விட்டு வெளியே போகட்டும். இல்லை உங்களுக்கு இங்கேயே எடுக்கணும்னா கூட பாக்ஸ் மேலே எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். பாக்ஸ் அந்த அளவுக்கு, ஏன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ், சாரி ஐ மீன் 300 to 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே போனாலே உங்களுக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி எனக்கு மினிமம் 4 to 5 கேண்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டான 21,281, செகண்ட் டார்கெட் 21,884 வரும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு திரும்ப டான்ஸ் ஆடும் திரும்ப, ஏன்னா இந்த இடம் காலியாக இருக்கனால திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள மார்க்கெட்டு இன்னைக்கு சஸ்டெயின் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ள இந்த பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்ப கீழே சஸ்டெயின் ஆகிடும். இது சினாரியோ நம்பர் 1, திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ சினாரியோ நம்பர் 2 என்ன பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் இது கீழே கேப் டவுன் ஆகுது, நல்லா பாருங்கள், இந்த பாக்ஸு கீழே கேப் டவுன் ஆகுது, அதே மாதிரி பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் இந்த பக்கம் வர சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து 20,506 டார்கெட் வந்துடும். 20,506 டார்கெட் வரும். ஓகே, ஸோ 20,500 உங்களுக்கே தெரியும் சுக்ரூஷன் சப்போர்ட் ஜோன். திரும்ப உங்களுக்கு வந்து மார்க்கெட் இதுக்குள்ளே டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. இது சினாரியோ நம்பர் 2. ஓகே, இங்கே வந்து புட் சைடு. ஓகே, டன், ரைட். ஓகே, வாட் இஸ் சினாரியோ நம்பர் 3? ஸோ சினாரியோ நம்பர் 3 வாங்க. ஸோ சினாரியோ நம்பர் 3 மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. இங்கே இடம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஒயிட் ஜோன், இங்கேயும் ஒயிட் ஜோன். ஸோ கேப் அப் இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் இருக்காது, ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண, இந்த ஒயிட் ஜோனில் எங்கேயாவது உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, ஸ்பெஷலி வித் கேப் அப். ஸோ மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா, நடுவில் எங்கேயா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் எப்போ இந்த பாக்ஸை பிரேக் ஆச்சுன்னா புட் சைட் பை பண்ணணும். அதே மாதிரி இந்த பாக்ஸை பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா சிஇ பை பண்ணணும். எவ்வளோ கேண்டில் இருக்கணும்? மினிமம் 4 to 5 கேண்டில்ஸ். ஓகே, ஸோ மினிமம் 4 to 5 கேண்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். வித் இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த கேண்டில்ஸோட லோவை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக கால் சைட் போகலாம். அதே மாதிரி சப்போஸ் பிரேக் அவுட் டவுன் சைடு இருந்துச்சுன்னா, கேப் அப்பில் டவுன் சைடு இருந்துச்சுன்னா தாராளமாக இதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு புட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு 21,887 டார்கெட் வரும். இந்த டவுன் சைடில் இருந்துச்சுன்னா சொல்கிறேன், அப்படி போச்சுன்னா இதே அப் சைடில் 21,887, டவுன் சைடாக இருந்துச்சுன்னா 21,281. ஸோ இது சினாரியோ நம்பர் 3. ஓகே, சினாரியோ நம்பர் 4 அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டில் பெரிய கேப் அப், இந்த இடத்துல எங்கேயாவது உங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது. ரைட், நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது. கீழே அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு 21,887 திரும்ப வந்துடும். ஸோ என்ன நடக்குது, வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ நான் இது சினாரியோ நம்பர் 4 தான் கொடுக்குறேன். சினாரியோ நம்பர் 5 எல்லாம் நான் கொடுக்கல. ஏன் சினாரியோ நம்பர் 5 கொடுக்குறேன்? ஏன்னா இது மேலே நிறைய ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ
மார்க்கெட் போகணும்னா 341க்கு மேலே போனால் மட்டும்தான் சிஇ போகும். அதுவும் எது 23,341. கரண்ட்லி இருக்க மார்க்கெட் 21,884. ஸோ இந்த சினாரியோ அதனால் நான் கொடுக்கல. ஸோ இந்த 4 சினாரியோ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட எண்டில் நம்மளோட லிங்க், டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கூடி சீக்கிரம் நம்ம கோர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ கீழே தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ வி ஆர் பிளானிங் 3 மாதம் கழிச்சு தான், இப்போ கிடையாது. அண்ட் தட் வில் பி த லாஸ்ட் கோர்ஸ். நான் ஆல்ரெடி படித்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 3 மாதம் டைம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட கேபிட்டலை ரெடி பண்ணி, உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸை ரெடி பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தட் வில் பி மை லாஸ்ட் கோர்ஸ் இன் மை ஆன்லைன். ஓகே, ஸோ தட் இஸ் த லாஸ்ட் கோர்ஸ். திரும்ப அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க, நல்லா இருக்குது சார், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். எனக்காக கண்டக்ட் பண்ணுங்கள், சாட்டர்டே கண்டக்ட் பண்ணுங்கள், சண்டே இல்லை சார் ப்ளீஸ். பிகாஸ் கோர்ஸ் எடுக்கிறது என்னோட மோட்டிவ் கிடையாது. எனக்கு குறிப்பிட்ட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சு, நான் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மை லாஸ்ட் கோர்ஸ், இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் ஹேவ், உங்களுக்கு கிடைக்கும். இஃப் யூ ஆர் நாட் லக்கி, ஐ ஆம் வெரி சாரி ஃபார் தட். ப்ளீஸ் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் என்கிட்ட சார் ஜாயின் பண்ணாதீங்க. தென் இட் வில் பி a வெரி பிக் இஷ்யூ. ஏன்னா பிகாஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இவ்வளோ சீட்ஸ் தான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இட் வில் பி ட்ரபிள் ஃபார் மீ அண்ட் அஸ். பிகாஸ் டைமிங்ஸ் ரொம்ப இழுத்துக்கிட்டு போகும். ஐ மீன் கோர்ஸ் டைமிங், கோர்ஸ் டவுட்ஸ் இதெல்லாம் கேட்கணுன்னா ஐ ஹாவ் டு மேக் எ லெஸ் பேட்ச். ஸோ என்னோடது பேட்ச் ஸ்பெஷல் பிகாஸ் இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் பேட்ச். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் பேப்பரில் இந்த லெவல்ஸ் எல்லாம். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பிடிக்குதோ இல்லையோ, தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ, என்ன கமெண்ட் பண்ணணும்னு பண்ணிடுங்க. பிகாஸ் ஐ எம் புட்டிங் மை எஃபர்ட். கடந்த 1 மணி நேரம் முன்னாடி ஏஞ்சி அங்கே லெவல்ஸை மார்க் பண்ணி, அந்த லெவல்ஸை 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு, அது அப்லோட் ஆகி, அது ஒரு 20-25 மினிட்ஸ் அப்லோட் ஆகி, அதை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட் டேக்ஸ் எவ்வளோ நேரம்னு பாருங்கள். மணி 6 மணிக்குன்னா வி ஹேவ் டு கெட் அப் அட் 4:30. ஸோ 4 மணிக்கு எழுந்துச்சி 2 மணி நேரம் என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கமெண்ட்டுக்கு தான், உங்களோட கமெண்ட்ஸுக்கு தான். ஸோ வென் யூ ஆர் கெட்டிங் சம்திங் ஃப்ரம் மீ, இதோட இயற்கையோட ஒரு இது தான். நீங்கள் யாருக்காவது ஒன்று ஏதாவது உங்ககிட்ட கிடைக்கிதுன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் தெம். நீங்கள் ஒரு கமெண்ட்டை போடுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ தட் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இனிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கால் சைடை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓவரால் அப் டு 10th வரைக்கும். ஸோ மார்க்கெட் ஓவரால் மொமெண்டம் ப்ளஸில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்கும். ஓகே, so thank you, bye bye, happy trading, see you soon with a new analysis tomorrow. Till then, bye and thanks from your professor.